நான் எப்பவுமே இந்த ஷோ முடியும் போது தான் இந்த டைலாக் சொல்லுவேன். 2026 தேர்தலுக்காக வெயிட் பண்ணலாம், 2026 தேர்தல் செம்ம வந்து பயங்கரமா போகுது அப்படின்ற டைலாக் நிறைய விடுவேன்ல. ஆமா. ஸோ அந்த டைலாக் நான் ஃபர்ஸ்டே அடிக்க போறேன். என்னன்னா வந்து எல்லா கட்சி தலைவர்களுமே அவங்கவுங்க பங்குக்கு எல்லாமே வந்து நான் இதை தரேன் அதை தரேன் அப்படின்னு சொல்லிட்டு 2021 தேர்தலில் நிறைய வாக்குறுதி கொடுத்தாங்க. ஜெயிச்சது இப்போ ஆளுங்கட்சியா இருக்கிற திமுக சேர்ந்தவர்கள் தான். பட் ஆனா நிறைய வாக்குறுதி எல்லாம் கொடுக்கலன்னு நிறைய வாக்குறுதி கொடுத்தாங்க. ஐயோ டேய், அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். என்னனே செஞ்சான், அதெல்லாம் நிறைவேற்றல அப்படின்னு வந்து நிறைய எழுது. ஸோ அந்த வகையில் அப்படி இருக்கக்கூடாது. 2026 தேர்தல் அப்போ நான் இந்த வாக்குறுதி எல்லாம் நான் முன்வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்களேவா அவங்கெல்லாம் வேற யாரு? நான் தான் ஏடிஎம்கே. அப்பாடா. ஏடிஎம்கே வந்து எடப்பாடியார் வந்து சொல்றாரு, எங்களுக்காக வந்து நாங்க ஒரு குழுவை அமைச்சிருக்கோம். ஸோ அந்த குழுவில் நாங்க என்னென்ன தேர்தல் வாக்குறுதியை கொடுக்க போறோம் அப்படின்றதுல நாங்க ஸ்ட்ராங்கா இருக்கோம். ஸோ அதனால ஒரு குழு அமைச்சிருக்காங்க. யார் யார் அதுல இருக்காங்க அப்படின்னா நத்தம் விஸ்வநாதன், பொன்னையன், ஜெயக்குமார், பொள்ளாச்சி ஜெயராமன், சி.வி. சண்முகம், செம்மலை, வளர்மதி, OS மணியன், RB உதயகுமார், வைகை செல்வன், இவங்க எல்லாருமே இந்த குழுவுல இருக்காங்க. பெரிய லிஸ்டே இருக்குது. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? ஸோ இவங்க தலைமையில தான் வந்து என்னென்ன வாக்குறுதிகள் கொடுக்க போறோம் அப்படின்றத அவங்க டிசைட் பண்ண போறாங்களா. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடியார் சொல்லி ஒரு பக்கம் வந்துட்டு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு முன்னுக்கு போறதுக்கு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா இங்க வந்துட்டு பல என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. அதாவது இந்த வருஷம் பார்த்தா எடுத்து பார்த்தா போராட்டம் தான் அதிகமா நடந்திருக்கும். இந்த போராட்டத்துல பாதிக்கப்பட்ட மக்கள் நிறைய பேர். தூய்மை பணியாளர்கள் ஸ்டார்ட் ஆகி இன்னைக்கு செவிலியர்கள், ஆசிரியர்கள் வரைக்கும் எல்லாருமே ப்ரொட்டஸ்ட் தான் பண்றாங்க. இப்ப கூட வந்துட்டு இடைநிலை ஆசிரியர்கள் வந்து வாக்குறுதி எண் 311 நிறைவேற்ற சொல்லி ப்ரொடெஸ்ட் பண்ணிருக்காங்க. அவங்களையும் அடக்குமுறை பண்ணி அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. என்ன கொடுமை சரவணன். இதுக்கு அண்ணாமலை அவர்களும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. நீங்க வந்துட்டு இந்த மாதிரி இடைநிலை ஆசிரியர்கள் அரெஸ்ட் பண்ணது வந்து பெரிய அடக்குமுறை அப்படின்னு. ஆக மொத்தத்துல யாருக்கும் தீர்வு கிடைக்கல. எனக்கு புரியல. தூய்மை பணியாளர்கள் போராடினா அரெஸ்ட் பண்றீங்க, செவிலியர்கள் போராடினா அரெஸ்ட் பண்றீங்க. அந்த அக்கா எவ்வளவு வந்து அதுல லைக் ஃபைட் பண்ணியிருப்பாங்க, எங்களுக்கு இவ்வளவு நியாயம் கிடைக்கணும் அப்படி இப்படின்லாம். ஸோ இது எல்லாமே விஷயங்கள் வந்து இது எல்லாமே நீங்க கொடுத்த வாக்குறுதி அப்படின்றதுனாலதான் வந்து எல்லாருமே கேட்கறாங்க. இல்லைன்னா ஏன் கேட்க போறோம்? அவங்களே மறந்துருப்பாங்க வாக்குறுதி. ஸோ அந்த மாதிரி இல்லாம இருக்கக்கூடாது அப்படின்னு எல்லாருமே வந்து ஸ்கெடியூல் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வாக்குறுதிகள் கொடுத்து நிறைவேற்றினா நல்லா இருக்கும். இன்னும் அப்கமிங்ல நிறைய ப்ரொடெஸ்ட் வேற இருக்கும் இவங்களை கண்டிச்சு. பாடி தாங்க அது விட்டா நானே போராடுவேன். நாங்க 2 பேரும் செம்மையா போராடுவோம். ஏன்னா அந்த அளவு இருக்கும். சரி, ஓகே. வேற என்னன்னா இவரு சீமான் அவர்கள் இருக்காருல்ல, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இப்போ ஜல்லிக்கட்டு அமைக்கிறதுக்காக வளாகம் அமைச்சிருப்பாங்கல்ல, அதுக்கு வந்து கருணாநிதி அவர்கள் பேரை அமைச்சிருக்காங்க. இதுக்கு அவர் என்ன கருணாநிதி அவர்கள் என்ன வந்து மாடுபிடி வீரரா அப்படின்னு வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அவர் பேரு ஏன் வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. என்னன்னா எல்லா டாஸ்மாக் இடமும் வந்து அதனால வந்து ஒருத்தர் டாஸ்மாக் கட்டிடம் இடிஞ்சு விழுந்து அதுல ஒருத்தர் இறந்துருக்காங்களா அப்படின்ற கேள்வி வருது. ஆனா பள்ளி கட்டிடமோ ஸ்கூலோ இந்த மாதிரி இடிஞ்சு விழுந்து மாணவர்கள் உயிரிழப்புன்றது எவ்வளவு கேட்டிருக்கோம். அப்போ இதுல ஸ்ட்ராங்கா பண்றீங்க, ஏன் இதுல பண்ண மாட்டீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. எது எப்படியோ எங்களுக்கு இந்த ஜல்லிக்கட்டுக்குன்னு ஒரு வளாகம் அமைச்சு இதெல்லாம் எங்களுக்கு தேவையே இல்லை. நாங்க மல்லு கட்டுறாங்க, நாங்க அந்த கம்பு கட்டி நாங்க கொண்டாடிக்கிறோம். இந்த பள்ளி கட்டுறது எல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா வைங்க. அதாவது இதை எடுத்துட்டு இங்க வைங்கடா, எல்லாத்துலயும் உங்க பேரு, எல்லாத்துலயும் ஸ்டிக்கர். இதான் ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டுன்னு மக்கள் எல்லாம் இடையில ஏதாவது வாடா போட. இன்னொரு காமெடி, இதுனா காமெடி, இப்போ ஒரு காமெடி பண்ணி வச்சிருக்காங்க பாரு ஸ்டாலின் ஐயா அவர்கள். என்னது இந்த 4 வருஷத்துல திமுக சாதனை நிறைய பண்ணிருக்கான், அதெல்லாம் ஏடிஎம்கே முறியடிக்க முடியுமான்னு சேலஞ்ச் பண்ணிருக்காரு. ஆமாமா, நீங்க நிறைய பண்ணிருக்க. ஊழல்ல ஸ்டார்ட் ஆகி டாஸ்மாக் ஊழல், கஞ்சா, என்னென்னமோ பண்ணிருக்கீங்க. லிஸ்ட் பெருசாதான் போகும், அதை யாராலையும் முறியடிக்க முடியாது. கரெக்ட் தானே? நான் சிரிக்கலடா, சிரிக்கல தானே வருது. நான் என்ன பண்றது சொல்லுங்க. ஸோ இது எல்லாமே வாக்குறுதி கொடுக்குறீங்க, நிறைவேற்றுனீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க தான் ஜெயிப்பீங்க. அப்படி நிறைவேற்றுவாங்க அப்படின்னு யார் மேலேயாவது நம்பிக்கை வர்றவங்க கண்டிப்பா அவர் தான் சிஎம் ஆக போறாரு. ஸோ அந்த சிஎம் தேர்தல் நோக்கி தான் எல்லாமே நடக்கல. அந்த கான்ஃபிடென்ட் எனக்கு பிடிச்சிருக்கு. திமுக 4.5 வருஷமா பெரிய பெரிய சாதனை பண்ணிருக்கு. ஐ லைக் தட் கான்ஃபிடென்ட். ஏதோ வச்சு செய்யறேன் ரைட்டா, ஏன்னா அவ்வளவு ஆதங்கம் இருக்குல்ல. கரெக்ட் தான். ஓகே, தப்பு பண்ணா தட்டி கேட்க தானே செய்யணும். எல்லாரும் கேக்குறாங்க மக்கள்.
சாமானிய மக்கள்ல கேட்டுதான் ஆகணும். சரி ஓகே மக்களே, நீங்களா சிந்திச்சு வாக்குறுதிகள் எல்லாம் நல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேளுங்க. இதெல்லாம் நிறைவேற்றுவாங்களா அப்படின்றது அதான் ஸ்டாலின் ஐயா அவர்கள் நிறைய சாதனை பண்ணிருக்கேன்னு சொல்லியிருக்காரு. அந்த சாதனையை நினைச்சு பார்த்துட்டு ஓட்டு போடுங்க. ஸோ 2026 தேர்தலுக்காக வெயிட் பண்ணலாம். மறுபடியும் அதே டைலாக் தான். ஸோ 2026 தேர்தலுக்காக வெயிட் பண்ணலாம். ஸ்டே டியூன்.